பெரம்பூர் தொகுதியில் புதிய பிரமாண பத்திரத்தை தாவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். பெரம்பூர் தொகுதியில் புதிய பிரமாண பத்திரத்தை தாவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தாவேக தலைவர் தமிழகத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில். குறிப்பாக பெரம்பூரில் முதன்முறையாக வேட்புமனு தாக்கல் செய்து அந்த பிரமாண பத்திரத்தில் தகவல் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு திருச்சியில் தாக்கல் செய்த போது 2 பிரமாண பத்திரத்திலும் 2 முரண்பாடான வேறுபாடு தகவல் இருப்பதாக அதிகாரி தரப்பு தெரிவித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தது. அந்த அடிப்படையில் குறிப்பாக பெரம்பூரில் மாற்றம் செய்வதற்காக கடந்த 2 நாட்கள் முன்பாக அவருடைய குழு, அதாவது வழக்கறிஞர் குழு என்ன 2020ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் தகவல் குறிப்பிடாமல் இதனை தற்போது கூடுதல் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்வதற்கான முனைப்பிடப்பட்டார்கள். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவில் மதுரை வழக்கு மற்றும் கொளத்தூர் வழக்கு ஆகியவை சேர்க்கப்பட்டன. இந்த நிலையில் தான் இந்த 2 வழக்கும் தற்போது கூடுதலாக தயார் செய்து அதற்கான ஆவணத்தை 2D என்று சொல்லக்கூடிய ஆவணத்தை தயார் செய்து தற்சமயம் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருந்தார். மிக முக்கிய ஒன்றாக கடந்த 2 நாட்கள் முன்பாக தேர்தல் அலுவலரை சந்தித்து இதற்காக விவரங்களை கேட்ட இந்த நிலையில் தற்சமயம் பிரமாண பத்திரத்தை 3வது முறையாக தயார் செய்து தற்சமயம் தாக்கல் செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து திருச்சி கிழக்கில் கொடுக்கப்பட்ட தகவலும் இங்கே கொடுக்கப்பட்ட தகவலும் முரண்பாடாக இந்த அடிப்படையில் தான் இந்த பிரமாண பத்திரத்தில் உரிய முறையில் திருச்சியில் கொடுத்த அடிப்படையில் அந்த தகவலை உட்படுத்திய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சலோமி, பெரம்பூர் தொகுதியில் புதிய பிரமாண பத்திரத்தை தாவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்துள்ளார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நௌஷத் இணைப்பில் இருக்கிறார். நௌஷத், வணக்கம். பெரம்பூர் தொகுதியில் புதிய பிரமாண பத்திரத்தை தாவேக தலைவர் விஜய் தாக்கல் செய்திருக்கிறார். முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் சலோமி. தாவேக தலைவர் தமிழகத்தில் 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கில். குறிப்பாக பெரம்பூரில் முதன்முறையாக வேட்புமனு தாக்கல் செய்து அந்த பிரமாண பத்திரத்தில் தகவல் கொடுத்திருந்தார். அதற்கு பிறகு திருச்சியில் தாக்கல் செய்த போது 2 பிரமாண பத்திரத்திலும் 2 முரண்பாடான வேறுபாடு தகவல் இருப்பதாக அதிகாரி தரப்பு தெரிவித்தது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தது. அந்த அடிப்படையில் குறிப்பாக பெரம்பூரில் மாற்றம் செய்வதற்காக கடந்த 2 நாட்கள் முன்பாக அவருடைய குழு, அதாவது வழக்கறிஞர் குழு என்ன 2020ஆம் ஆண்டு மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் பதிவு செய்யப்பட்ட எஃப்ஐஆர் தகவல் குறிப்பிடாமல் இதனை தற்போது கூடுதல் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்வதற்கான முனைப்பிடப்பட்டார்கள். திருச்சி கிழக்கு தொகுதியில் தாக்கல் செய்யப்பட்ட வேட்புமனுவில் மதுரை வழக்கு மற்றும் கொளத்தூர் வழக்கு ஆகியவை சேர்க்கப்பட்டன. இந்த நிலையில் தான் இந்த 2 வழக்கும் தற்போது கூடுதலாக தயார் செய்து அதற்கான ஆவணத்தை 2D என்று சொல்லக்கூடிய ஆவணத்தை தயார் செய்து தற்சமயம் பிரமாண பத்திரமாக தாக்கல் செய்திருந்தார். மிக முக்கிய ஒன்றாக கடந்த 2 நாட்கள் முன்பாக தேர்தல் அலுவலரை சந்தித்து இதற்காக விவரங்களை கேட்ட இந்த நிலையில் தற்சமயம் பிரமாண பத்திரத்தை 3வது முறையாக தயார் செய்து தற்சமயம் தாக்கல் செய்திருப்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து திருச்சி கிழக்கில் கொடுக்கப்பட்ட தகவலும் இங்கே கொடுக்கப்பட்ட தகவலும் முரண்பாடாக இந்த அடிப்படையில் தான் இந்த பிரமாண பத்திரத்தில் உரிய முறையில் திருச்சியில் கொடுத்த அடிப்படையில் அந்த தகவலை உட்படுத்திய பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருப்பது என்பது மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. சலோமி, தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நௌஷத்.